ஹலோ விஸ் அனைவருக்கும் ஒரு சாமியார் வந்து ஒரு துணை நடிகை வந்து ஏமாத்தி அதுவும் மயக்க மருந்து கொடுத்து பயங்கரமான வேலைலாம் வந்து பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து பல சாமியார்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஏமாத்திட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து எத்தனையோ வந்து நல்ல ஒரு சாமியார் வந்து இருந்தாலும் போலி சாமியார்ன்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே வந்து அழிக்க முடியாது. இந்த சாமியாருங்க வந்து சொல்றது அந்த பூசாரி குறி சொல்றவன் சாதாரணமாக வந்து மந்திர ஓதரவங்க கூட வந்து நான் சாமியார்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க பெண்கள். அதுதான் வந்து நம்ம இந்தியாவோட நிலைமையும். இப்படிதான் இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. சென்னையில விருகம்பாக்கத்தில் வந்து ஒரு அம்பாள் கோயில் இருக்கு. பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயில்ல தான் அங்க பூசாரியா இருக்கிறவர் தான் இந்த கார்த்திக் முனுசாமி என்றவர் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்காரு. அந்த அம்பாள் கோயிலுக்கு வந்து ஒரு துணை நடிகை, அதாவது டிவி தொகுப்பாளனி ஒரு நடிகை வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த கோயில் வந்து வழிபட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த கோயிலோட பூசாரி இந்த பொண்ணுக்கு வலை வைக்கிறாரு. லேட்டா இவரு கூட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் கோயிலுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ட்ரிப் என்ன சொல்லிருக்காருன்னா, கார்லயே கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுறோமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருக்காரு. அந்த நடிகை ஓகேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு வீடு வாடகை எடுத்து அவங்க தங்கி இருந்திருக்காங்க. கார்ல கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல வந்து நிப்பாட்டிருக்காரு. திரும்ப ஒரு நாள் வந்து இவர் நேரா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கோயில் தீர்த்தம் அப்படின்னு ஒரு சாப்பாடு வந்து தராரு. அதுல கொஞ்சம் வந்து பல ரசம் தராரு. இப்ப அதுல என்னன்னா அதை குடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயங்கிடுது. இந்த நேரத்துல தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அவங்க ரூம்ல வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நிர்வாணமா அப்படியே வந்து பெட்ல இருந்து கிடக்குறாங்க. இப்ப பயங்கரமா அதிர்ச்சி அஞ்சு. இப்பதான் போன் பண்ணி கேட்டதுக்கு அவர் பயங்கரமா உன்னுடைய அழகுல வந்து நான் மயங்கிட்டேன், உன்னை பார்த்த உடனே என்னால வந்து பொறுக்க முடியல, அதனால தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏற்கனவே பயங்கரமான பிளான் பண்ணி தான் அவர் வந்திருக்காரு. இப்பதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவேசப்படுறாங்க, கோவப்படுறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம திருமணம் செஞ்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க, பெரிய இடமா இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு இவங்க வந்து ஓகே சொல்றாங்க. நல்ல ஒரு பொண்ணா இருந்தா அப்பவே வந்து இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். ஆனா இது அங்கேயே வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்ட்டு திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுவும் அதே வீட்டுல. ஏற்கனவே இவருக்கு வந்து முதல் திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணத்துல வந்து வேறொரு இடத்துல வந்து அவரோட ஒய்ஃப் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து ரெண்டாவது திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து அங்க ஒரு விஐபி வந்து அழைச்சிட்டு வராரு. இப்ப அந்த விஐபி வந்து அறிமுகப்படுத்தி இவரு கூட நீ இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வேற ட்ராக்ல போற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாங்க. இப்ப அது மட்டும் கிடையாது, பல இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு பல விஐபிகளை வந்து அறிமுகப்படுத்தி இவங்க வந்து இவங்க கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விவகாரம் எங்கே போகுது அப்படின்னு இவங்க வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த சாமியார் இருக்காரு அப்படிங்களா, அந்த கார்த்திகோட தோழி, அவங்க தோழி வந்து ஒரு ட்ரிப் வந்து வராங்க. அவங்கள்ட்ட சொல்லி இவங்க வந்து அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லம்மா நீ வந்து இப்படியே வந்துரு, ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் வந்து இருக்குது, அதெல்லாம் நீ நிறைய கத்துக்கணும், நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து போய் சொல்ற இடத்துல போய் தங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து அவங்களுக்கு விவரம் புரியுது, இது நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில வந்து சிக்கிருக்கோம், இதுல இருந்து மீட்கணும் அப்படின்னா நம்ம வேற மாதிரி வந்து விசுவரூபம் எடுக்கணும்ட்டு இதெல்லாம் பொறுக்க முடியாம அவருடைய ஒய்ஃப்ட்டே போய் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஒய்ஃப் என்னன்னா, நீ போலீஸ்க்கு போக கூடாது, நீ கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, இதெல்லாம் வந்து இப்படிதான் நடக்கும், அதனால நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா இது வந்து பெரிய ஒரு சதித்திட்டம் அப்படின்றத அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்தவர்தான் அது வந்து பெரிய ஒரு விசுவரூபமா இருக்குது. விசாரணையில அத்தனை உண்மைதானே போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. கார்த்திகை வந்து கைது பண்றதை தேடுறாங்க. அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. வந்து தேடி கண்டுபிடிச்சு அவர் வந்து விசாரணை பண்ணா பெரிய விசுவரூபம் இருக்குது. என்னன்னா அந்த கோயிலுக்கு வர நிறைய பெண்கள் வந்து தொடர்புல வந்திருக்காங்க. நிறைய பெண்களுடைய போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அவருடைய போன்ல வந்து வச்சிருக்காரு. இந்த பூசாரில பாதிக்கப்பட்ட 50 பெண்களுக்கு மேல வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா இவருக்கு தொழிலே வந்து இதுதான் தொழில். அதாவது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி பெரிய பெரிய விஐபிகளா வந்து போட்டோ வீடியோ எல்லாம் வந்து அனுப்பி செலக்ட் பண்ணி இது ஓகேவா அப்படின்னு அவங்களை வந்து அனுப்புறதா இவருக்கு வேலையா. இதனால வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து வளர்த்து பெரிய லெவல்ல இவர் வந்து பிசினஸ் வந்து பண்றாரு. இந்த விஷயம் தான் இப்ப சென்னையில பெரிய ஒரு பரபரப்பா வந்து பேசப்படுது. அதனால இப்ப வந்து போலீஸ் பயங்கர ஒரு பரபரப்பா இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த கோயில் பூசாரி ஏற்கனவே பல பூசாரிங்க நம்ம நாட்டுல வந்து இருக்காங்க. எல்லாமே ஃப்ராடுத்தனம், முள்ள மாதிரித்தனம் எல்லாம் பண்றாங்க. எல்லாமே வந்து இந்த நாதா சாமியார், நான் தான் வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு ஆன்மீக போர்வையில வந்து பயங்கரமான வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தோலுரிச்சு பல ட்ரிப் வந்து வெளியில் உலகத்துக்கு காட்டினாலும் நம்ம நாட்டு பெண்களோ இல்ல நம்ம நாட்டுல சில பேர் வந்து யாருமே வந்து இது கண்டுக்கிறதே இல்லை. அவங்க சொல்றத வந்து அப்படியே நம்புறது, அவங்க பின்னாடியே வந்து போறது, அவங்க சொல்றது எல்லாமே வந்து உண்மைதான்னு வந்து நம்பிட்டு அவங்களுக்கு வந்து அடிமையா வந்து மாறுறது. இதை ஒரு இடத்துல பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பெண்களை வந்து தன் வசப்படுத்தி பயங்கரமான வேலைகள்லாம் உட்படுத்துறாங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்குது. உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்தீங்க, தொட்ட பயங்கரமான விஷயம்லாம் வெளில வருது. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து இவன் சாதாரணமா வந்து சீன்றான் அப்படின்றத இதுவே வந்து பயங்கரமான ஒரு கேஸ், பயங்கரமான ஒரு விஷயம். இதையும் தாண்டி அந்த பெண்களை கரெக்ட் பண்ணி அவங்க வந்து பல பேருக்கு வந்து பல விஐபிகள் வந்து அனுப்புறாங்க. பல விஐபிக்கு வந்து இவங்க வந்து
அறிமுகப்படுத்தி அதன் மூலயமா வந்து இவன் பெரிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்ற போது இது எவ்வளவு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படணும். இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து அந்த ஏரியாவில் வந்து அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சது இவ்வளவு பேர், கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பேர் வந்து இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இவனுக்கு வேலையே வந்து இதுதான் இருந்திருக்கு. இதை வச்சு பெரிய பிசினஸே வந்து பண்றாங்கன்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனமா வந்து பண்றான். அதையும் தாண்டி இந்த விஷயம் எல்லாமே வந்து இவ்வளவு வருஷம் வந்து வெளில கொண்டு வராமே வந்து வாழ்ந்துருக்காங்கன்னா இது வந்து யாரு மேல குற்றம் நினைக்கிறீங்க? இந்த 50 பேத்துல இவ்வளவு நாள் வந்து ஒருத்தர் கூட வந்து சொல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா? அங்கதான் வந்து விஷயம் இருக்கு. டிவி தொகுப்பாளர் கேஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து கல்யாணம் வந்து அவங்களே வந்து பண்ணிட்டான். ஆனா அது வந்து போலி கல்யாணம்ன்றது அவங்களுக்கு பின்னாடி தான் புரிஞ்சுது. ஆனா அது மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கல அப்படின்னா இந்த விஷயம் வெளில வந்து வந்திருக்காது. தோண்ட பெரிய பெரிய விஐபிலாம் சிக்குவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சது இவ்வளவு, கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ வந்து இருந்திருக்கும். நம்ம நாட்டில் பெண்கள் வந்து பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டே இருந்திருந்தாலும், எவ்வளோ சாமியார்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தாலும், ஓப்பனாகவே வந்து தெரிவிக்கப்பட்டாலும், எவ்வளோ மீடியா வந்தாலும், எவ்வளோ நியூஸ் வந்தாலும், இந்த நாட்டு மக்களை வந்து யாராலுமே திருத்த முடியாது இருக்கு. அந்த அளவுக்கு சில விஷயம் வந்து நடந்து போயிட்டு தான் இருந்திருக்குது. ஏதாவது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஏமாறுறவங்க இருந்தால் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம தான் வந்து இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இந்த கேஸில் தோண்ட வந்து பல விஷயம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் காத்திருந்தா பார்க்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.